இன்னைக்கு என்னமோ பிரியாணி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் காலையிலே வாக்கிங் போயிட்டு வரும்போது சிக்கன் எடுத்துட்டு வந்திருந்தாரு. அதை அப்படியே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு டீ கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டீயும் போட்டு விட்டுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா பிரியாணி பண்ணலாம்னு சொல்லி ரைஸ் எல்லாம் எடுத்து வச்சு நான் வந்துட்டு பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சமா பிரியாணியும் கிரேவியும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சிக்கனை வந்து இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த வரதட்சணை பிரச்சனையில அவினாசியை சேர்ந்த அந்த பொண்ணு வந்து இறந்தது எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. இதுல உங்களோட பாயிண்ட் ஆஃப் என்ன அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ நம்ம வீட்டுல அதாவது பொண்ணை பெற்றவங்க எல்லாமே பொண்ணு இன்னொரு வீட்டுல போய் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களால என்ன முடியுமோ என்னெல்லாம் முடியுமோ அவங்களோட தகுதிக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்து அதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க. சோ ஆம்பளைங்க வீட்டுல என்னன்னா அதை வந்து அவங்க அனுபவிச்சுக்கலாமே தவிர அதை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வா அப்படிங்கறத வந்துட்டு அவங்க கேட்கறது ரொம்ப 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 தப்பு. வரதட்சணை வாங்குறதும் தப்பு, கொடுக்கறது தப்புன்னு சட்டம்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் பொண்ணை பெற்றவங்களுக்கு அந்த மனசு தாங்குறதுல அதனாலதான் கொடுத்து பண்றாங்க. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டது வந்துட்டு சரியா தப்பா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறது எந்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அந்த ஒரு முடிவை எடுத்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தவிர வேற யாருக்குமே தெரியாது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.